வணக்கம்டா மாப்ள. தேனியிலிருந்து ஐயோ! தேனியிலிருந்து இல்ல. ஏதோ ஒரு ஊர்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு பார்த்த படம் என்னன்னா, "சித்தாரை சமன் பார்." ஸோ 2025ல இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. நான் அவசர அவசரமா பார்த்தேன். ஸோ அதனால வந்து எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர் யார் பேருன்னு தெரியல. ஒன்லி தெரிஞ்சது ஆர்.எஸ். பிரசன்னா இந்த படத்தோட டைரக்டர். அண்ட் அது இல்லாம யார் யார் மெயின் லீடா பண்ணியிருக்காங்கன்னா, ஆமீர் கான் அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஜெனிலியா. ஸோ இவங்க 2 பேர் தான் மெயின் லீடு. அது இல்லாம இன்னும் ஒரு 20, 30 பேர் படத்துல கேஸ்டிங் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 2 1/2 மணி நேரம் படம் ஓடுது. அண்ட் இத பத்தின ஒரு ஜெனரல் டாக் ரிவ்யூ தான் இந்த படம். அண்ட் ஆப்வியஸா இது வந்து எந்த மோட்ல படம் இருக்குன்னா, ஃபீல் குட் டிராமா. ஸோ அந்த மோட்ல தான் இருக்கு. அண்ட் இதனுடைய கதைக்குள்ளார டைரக்ட்டா போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஆமீர் கான் வந்து ஒரு ஜூனியர் கோச்சா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு டீமை வந்து லீட் பண்றதுக்காக. அண்ட் அதுல வந்து சீனியர் கோச் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் ஆயி போய் அவர் மூக்குலயே பஞ்ச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து "நீ வேலைக்கே வரக்கூடாது. போடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லி தொரத்தவும், அவர் அந்த சோகத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, சோகம்னு சொல்லிட முடியாது. அந்த கடுப்புல போயிட்டு குடிச்சுப்புடுறாரு. குடிச்சிட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது, போலீஸோட கார்லயே போயிட்டு வண்டிய மோதி, "நீ எங்கடா இங்க நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே கேள்வி "நீ ஏன்டா இங்க கார நிறுத்தி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போலீஸ் கடுப்பாயி போய், "நீ இப்படியா பண்ற? இருடி உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த மூக்குல பஞ்ச் பண்ணவரும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கோர்ட்ல வாங்கி கொடுத்துறாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நார்மலான பீப்பிள்ஸ் அதாவது லைக் எந்த விதமான ஒரு நார்மலான பீப்பிள்ஸ வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவரு, கொஞ்சம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டெசிஷன் குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, லைக் அங்க போவாரு. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ பார்க்கறதுக்கு. அங்க பார்த்தாங்கன்னா, இவரு ஒண்ணு சொல்ல, அந்த பசங்க ஒண்ணு செய்வாய்ங்க. அந்த பசங்க ஒண்ணு சொல்ல, அது இவங்களுக்கு புரியவே புரியாது இந்த கோச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இவரு வந்துட்டு என்ன நெனச்சுப்பாருன்னா, இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? இவங்களெல்லாம் வச்சு எதுக்கு ஜெயிக்கவா போறோம்? சும்மா போயிட்டு ஏதோ ஆட போறாங்க. அதுக்கு எதுக்கு நான் சொல்லி தரணும்? நான் வேணா வாரத்துக்கு 1 நாள் வரட்டா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் மாரி அவர்கிட்ட சொல்லவும், அப்புறம் வந்துட்டு அந்த கோர்ட்ல இருக்கிற அந்த அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி, "இவரு 1 நாள் தான் வருவாரா? நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல, இல்ல நான் 7 நாளே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஆமீர் கான் நெறைய இடத்துல ஆமீர் கான் இந்த மாதிரி பயப்படும்போது நல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லைக் கோச் பண்ண ஆரம்பிப்பாரு. என்னடா இவங்களுக்கு சொல்லி தர போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு ஆரம்பிச்சவரு, அண்ட் அதே போல வந்துட்டு அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ இவரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸா மட்டுமே பார்த்ததுனால, லைக் அவர் வந்து எவ்வளோ வந்து கேவலமான மைண்ட் செட்ல இருக்காருன்றத அவரே ஒரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ணுவாரு. லைக் அவருக்கு வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தவங்க. இந்த மாரி வந்து அவங்களும் நம்மள மாரி ஒரு நார்மல் பீப்பிள்ஸ் தான். லைக் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க நார்மல். ஸோ இப்போ நீ வந்துட்டு குள்ளமா இருக்க. அதனால வந்துட்டு உன்ன 4 பேர் கிண்டல் கிண்டல் பண்றாங்கன்னு நீ ஃபீல் பண்றல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும். ஸோ ஃபீல் பண்றாங்கன்னு கிடையாது. ஆனா அவங்க ஏத்துக்கிறாங்க. நான் குள்ளமா இருக்கேன்னா, குள்ளமா இருக்கிறத ஏத்துக்கிறாங்க. இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பேசுவேன். இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் ஓட மாட்டேன், குளிக்க மாட்டேன். இல்ல வந்துட்டு நான் வந்து சும்மாவே தத்தியா உட்காந்துருப்பேன் அப்படின்னா, எனக்கு அது வந்து ஹேப்பியா இருக்கு நான் பண்றேன். லைக் அத வந்து ஹேப்பியா மாத்திக்கிறாங்க அவங்க. ஆனா நீங்க ஏன் அப்படி மாத்திக்க மாட்றீங்க? அப்படின்ற ஒரு பல ஐடியாலஜிஸ படம் ஃபுல்லா நெறச்சு எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து அமீர் கானுடைய அம்மா வந்துட்டு ஒரு டயலாக் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி, "நீ வந்து அவங்கள டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லி அவங்களையே ஹர்ட் பண்ணாதப்பா. லைக் வந்து உனக்காக நான் நெறைய பேர்கிட்ட போராடி இருக்கேன். நீ குள்ளமா இருக்கன்னு சொல்லிட்டு உன் கோச்சே உன்ன சேர்த்துக்கல. நான் போயிட்டு அவர்கிட்ட அடி குடுத்து நான் அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்க வச்சேன்." ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஒருத்தருக்காக இன்னொருத்தர் போராடணும் அப்படின்ற மாரி நெறைய டயலாக்ஸ் படம் ஃபுல்லா ஒரு மாரி ஃபீல் குட்டா, எமோஷனலா, கனெக்டிவிட்டியோட சூப்பரா ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, லைக் கிளைமாக்ஸ் ஸ்பாய்லர்ன்னு எடுத்துக்காதீங்க. லைக் நான் இத வந்து கொஞ்சம் இன்டைரக்ட்டா சொல்றேன். என்னன்னா, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி. ஏன்னா பாஸ்கெட் பால் மேட்ச் தான் ஆடுவாங்க. ஜெயிச்சாலும், தோத்தாலும் கடைசியா அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ் சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அந்த சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் தான் தேவை. ஆனா நம்ம தான் வந்து பெரிய பெரிய விஷயத்த நெனச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது எப்போ அச்சீவ் பண்ண போறோம்? இது எப்போ வந்து முடிக்க போறோம்? இது எப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட வரோம் அப்படின்றதுக்காக அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம உள்ள ஹேப்பியா இருக்கோமா, சின்ன சின்ன விஷயமும் நம்ம கிட்ட ஹேப்பியா தான் இருக்கும். ஸோ அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்ற மாரி ஆமீர் கானுக்கு ஒரு லைஃப் லெசன் குடுத்தது தான் இந்த ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச்சோடைய அந்த மூவி. ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெறைய விஷயம் ஆமீர் கானுக்கே இந்த படத்துல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நான் என்ன நெனச்சேன்னா, ஆமீர் கான் வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லிக் குடுக்க போறாரு அப்படின்னு நெனச்சு தான் படம் பார்த்தேன். ஆனா பார்த்ததுக்கப்புறம் என்னன்னா, அந்த ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து ஒரு சின்ன சின்ன பேசுறதா இருக்கட்டும், லைக் ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவரு புரிஞ்சுக்கிறது, இவரு தனக்குள்ள நம்ம எவ்வளோ தப்பா இருக்கோம் அப்படின்றத இவரு உணர்றதுன்றது தான் கிளைமாக்ஸா இருக்கும். ஸோ இதுதான் இந்த படம். ஸோ இத தவிர மத்தபடி ஃப்ளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதனுடைய டியூரேஷன்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 1/2 மணி நேரம் ஓடுறதுனால, ஆப்வியஸா இதுல இன்னொரு 20 மினிட்ஸோ, 30 மினிட்ஸோ கட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ரொம்ப லென்த்தா ஓடுதோ அப்படின்ற மாரி நெறைய இடத்துல ஃபீல் பண்ண வைக்குது. பிகாஸ் லென்த்தா ஷார்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அத தவிர வந்துட்டு படத்துல பீட்ஸ்ன்றதுலாம் எதிர்பார்த்துலாம் போவாதீங்க. ஒன்லி பேச்சு தான். படம் ஃபுல்லா நீங்க வந்து என்ன கனெக்ட் ஆகுறீங்க எமோஷனலா அப்படின்றது தான் படம். மத்தபடி வந்துட்டு இதுல சொல்றதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான் படம் நல்லா இருக்கு. மேபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு குட்டாவே ஒர்க் ஆகலாம். அண்ட் என்ன விட நல்லாவும் ஒர்க் ஆகலாம். இல்ல என்ன விட ஓகேஷா கூட ஒர்க் ஆகலாம். மேபி உங்களுடைய விருப்பம் தான். ஆனா ஆமீர் கான் எனக்கு பெர்சனலா கனெக்ட்ன்றதுனால, பிகே படம்லாம் பார்த்துட்டு எனக்கு கனெக்ட்ன்றதுனால நான் இத ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே எனக்கும் நல்லா தான் கனெக்ட்டா இருந்தது. மத்தபடி அவ்வளோதான். வரட்டா? பை பை. லவ் யூ.